செய்தியாக பார்த்து வருகிறோம். தாசில்தாரை தாக்கிய வழக்கிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 பேரையும் விடுவித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம். மேலும் விவரங்கள். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலாரன்பட்டி வெள்ளதிகார் கோவிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு மூக்க அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அலைவடியுடன் இருந்தவர்களை தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனை அடுத்து மூக்க அழகிரி, மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி, திருநானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்ட ஜெயமோகன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று நீதிபதி முத்துலட்சுமி விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி, முன்னாள் துணை மேயர் மன்னன் மற்றும் திமுக நிர்வாகிகளான ரகுபதி உள்ளிட்ட 17 பேர் மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராயினர். விசாரணையில் 17 பேரும், அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி மற்றும் ஆதரவாளர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.